குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். கர்மயோகின் அருளமுதம் 9th சாப்டர் பிரார்த்தனை தொடர்ச்சி. வெள்ளை புலி. என் உடலில் வெள்ளை வெள்ளையாக திட்டு திட்டாக இருக்கிறது. இது தீர எவ்வளவு நாளாகும் என கேட்பது இயல்பு. உன் மனநிலையை பிரார்த்தனை பலிக்கும் நிலையாக மாற்றவே நாளாகிறது. அருள் செயல்பட நாள் தேவையில்லை, ஒரு க்ஷணம் போதும். உடலில் வெள்ளை திட்டு உள்ளவர் ஒருவர் மேற் சொன்னபடி பிரார்த்தனை சூரிய நம்பிக்கையும் மற்ற மனநிலைகளையும் பெற்ற பின் அன்னையின் ஒளி அந்த திட்டுக்களின் மீது படியும் போல் கற்பனை செய்தால் அவை மறைந்துவிடும். ஒளி உடலிலிருந்து வரும்படி கற்பனை செய்து சிறப்பு. இதயத்தில் ஒரு ஒளிரேகை உற்பத்தியாகி உடலில் வெள்ளை திட்டு மைய இடத்தை அடைந்து கீழ்ப்புறமாக வந்து அவ்விடத்தில் பரவுவது. அப்படி நாம் செய்யும் கற்பனைக்கு அதிகபட்ச பலன் உண்டு. உலகத்திற்கு புதியது அன்னை சக்தி. ஒருவனுடைய அறிவு இன்டெலிஜென்ஸ் அவனுடைய பிறப்பால் நிர்ணயிக்கப்பட்டது. அதை பிறப்பில் அதிகப்படுத்த முடியாது என்பது சர்வதேச வல்லுநர்கள் தீர்ப்பு. ஒருவன் தன் ஆன்மாவுடன் தொடர்பு கொள்ள முடிவு செய்துவிட்டால் அறிவும் நம் நம்பிக்கையை பொய்க்கும் வகையில் வளர ஆரம்பிக்கும் என்று அன்னை சொல்கிறார். அதற்கு சான்றாக ஃபாரஸில் நாட்டியமாடிய கிராம பெண்ணின் வாழ்க்கையை விளக்குகின்றார். அன்னைக்கு செய்யும் நம் பிரார்த்தனை ஆன்மாவுடன் தொடர்பு கொள்ளும் பிரார்த்தனை. எனது புத்திசாலித்தனம் அதிகரிக்க வேண்டும் என்று அன்னைக்கு பிரார்த்தனை செய்தால் அது வளரும். நினைவு, அழகு, திறமை போன்றவை வேண்டும் என்ற பிரார்த்தனைகளை அன்னை பூர்த்தி செய்து இருக்கின்றார்.